அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பொய் சத்தியம் செய்வது பொருட்களை விற்பனை செய்வதற்கு வேண்டுமானால் உதவியாக இருக்கும். மாறாக அந்த பொய் சத்தியம் அந்த வியாபாரத்தில் உள்ள பரக்கத் எனப்படும் அல்லாஹுவின் மறைமுக அருளை அழித்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2087. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீண்ட நாட்களாக விற்காமல் கிடப்பிலேயே இருந்த ஒரு பொருளை அல்லது பல வகையான குறைகளுக்குட்பட்டிருந்த ஒரு பொருளை ஒருவர் பொய் சத்தியம் செய்து சாமர்த்தியமாக விற்பனை செய்து விடுகிறார். வெளிப்படையாக சொன்னால் அவர் செய்த அந்த பொய் சத்தியம் அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு வேண்டுமானால் உதவியாக இருந்திருக்கும். மாறாக யார் உண்மையை பேசி பொருட்களில் உள்ள குறைகளை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லி விற்பனை செய்து அல்லாஹுவின் அருளை பெறுகிறாரோ அதுபோன்ற இறைவனுடைய பரக்கத்தை இந்த பொய் சத்தியம் செய்த வியாபாரி ஒருபோதும் பெற முடியாது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நம்முடைய வியாபார நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.